பார்க்கும்போது வெளி தோற்றத்தை அல்ல, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை நம்பி பொறுப்புகளை, ஆசீர்வாதங்களை, பெருக்கங்களை இல்லையென்றால் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை ஆண்டவர் எப்ப கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த மனுஷனுடைய வெளி தோற்றத்தை வைத்தல்ல, அவனுடைய ட்ரெஸ்ஸை வைத்தல்ல, அவன் வெளியே மக்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் அதை வைத்தல்ல, அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் நமக்கு வெளியரங்கமாய் நடந்த தாவீது இப்ப கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு. அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குலைத்தார். பரிசுத்தமான வாழ்க்கை கைவிடப்பட்டதுக்கு பிறகு அவர் அறியாமலே, அவருக்கு தெரியாமலே உரியாவனுடைய விஷயத்துல தவறான ஒரு தீர்மானத்தை தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கிற, அதுதான் அவருடைய கடைசி வரைக்கும் அவருக்கு. ஆனா எனக்கும் உமக்கும் உள்ள உறவு சரியில்லை, என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும், ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் மிக அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் சரியா இல்லாட்டா ரொம்ப கவனம். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டது மாதிரியே இருக்கும், ஆனா உன் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கிருபையை. அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தவறும் போது, அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு மனிதன் சரியான வாழ்க்கையை வாழாத போது அவர்களுக்கு வருகிற இரண்டு வித ஆபத்துக்களை குறித்து இன்றைக்கு சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். 15வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக 50 சேவர்களையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்துக்கு வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்துக்கு நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றுக்கு அடுத்த இன்னார் ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமா இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பான் ஒருவனும் இல்லை என்பான். பின்பும் அப்சலோம், வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்தில் நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். நன்றாய் கவனிங்கள். இந்த அப்சலோமை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதுனுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது, இவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு பழுதும் இல்லாதவன் தான் இந்த அப்சலோம். ரொம்ப நேர்த்தியானவன், அழகானவன். அவனுடைய அழகை பார்த்து எல்லாரும் ரொம்ப மயங்கிடுவாங்க. ஆனா இவனுக்கு ராஜா வாகனம்னு ஒரு பெரிய ஆசை ஒரு இதயத்துக்குள்ள இருக்குது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் நினைச்சாருன்னா யாரை வேண்டும் என்றாலும் ராஜாவாய் மாற்றுவார். நான் நம்புறேன், அப்சலோம் மட்டும் சரியா இருந்தா, அப்சலோம் மட்டும் உண்மை உள்ளவனா இருந்தா, ஆண்டவர் இன்னொரு சாலோமோனை வந்து உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது, கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. தாவீதுனுடைய நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ராஜ்யபாரத்தை ஆண்டவர் அப்சலோமுடைய கையில அழகா கொடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய தவறு அல்ல. ஆனால் இந்த அப்சலோம் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நம்ம இப்படி இருந்தா சரி வராது, நம்ம அப்பா நம்ம மேல கோபமா இருப்பாரு, அவருக்கு முன்னாடி நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம எப்படியாவது ராஜா வாகணும்னு நினைச்சு தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை அவன் சரி பண்ணல. தேவனிடத்துல அவன் மன்னிப்பு கேட்கல. தன்னுடைய சொந்த சகோதரனாகிய அம்னோனை ஆள் வைத்து அடித்து கொண்டுட்டான். அவன் எடுத்த காரியம் வந்து ரொம்ப தவறானது. இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கல, அதற்காக பாவ நிவர்த்தி செய்யல, தன்னுடைய தகப்பனாரிடத்துல மன்னிப்பு கேட்கல, எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தன்னுடைய இருதயத்துல பண்ணிட்டு அவனுக்குள்ள ஜப வாழ்க்கை இல்ல, அவனுக்குள்ள பலி செலுத்துற வாழ்க்கை இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா மனுஷங்களுக்கு முன்னாடி மட்டும் போய் நின்று அவங்க தோள் மேல கை போட்டு அவங்களுக்கு ரொம்ப இதமாய் பேசி, என்னப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, ராஜாவிடத்துல நீ போகாதப்பா, அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட போனா யார் உனக்காக வழக்கு சொல்லுவா, அவருக்கு நேரம் இருக்கா, எங்கிட்ட வா, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். இப்படியே நிறைய பேரிடத்துல போய் அவருடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து அவர்களுக்கு ராஜாவாக வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முடிவு சரியான முடிவா இல்ல, அவனுடைய முடிவு தவறான முடிவாய் முடிந்தது. நம்பர் 1, முதலாவதாக அந்தரங்க வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாத அந்த பர்சனல் லைஃப்ல நீங்க சரியா இல்லைன்னா, நீங்க உண்மையா இல்லைன்னா, உங்களுக்கு வருகிற முதல் ஆபத்து என்னன்னா, நான் நம்புறேன், நீங்க எடுக்கிற முடிவுல நிறைய முடிவுகள் தவறான முடிவுகளாய் போய்விடும், தவறான முடிவுகளாய் போய்விடும். நீங்க பர்சனல் வாழ்க்கையில சரியில்லை, அந்தரங்கத்துல ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல,
அதுல நிறைய பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு வாக்கியம் பண்ணாரு, ஆண்டவர் தான் எனக்கு வழியை திறந்தாரு, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், ஆண்டவர் என் கூட இருப்பாரு. ஒருவேளை உங்களுடைய பர்சனல் லைஃப்ல சரியில்லாம நீங்கள் முடிவை எடுப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. அந்த முடிவுல பெரிய பெரிய தோல்விகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால ரொம்ப ஆபத்து என்ன அப்படின்னா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நான் சரியா இருக்கும்போது நான் எடுக்கிற முடிவு தான் எப்படி இருக்கும்னா வெற்றியா இருக்கும். அதான் ஒரு திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு தம்பி, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டான பையன், பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே வந்துருவாரு, எல்லாத்தையுமே கூட்டி தொடச்சு நீட்டா வச்சிருவாரு, பாஸ்டருக்கு ஒரு வலத்த கை, எல்லாருமே அவனை பார்த்து மெச்சிக்கிறாங்க. நிறைய அம்மா அப்பாங்க அவனை பார்த்து, எப்பா நீ எவ்வளவு பெரிய நல்ல பையன், அவனை மாதிரி இருக்க வேண்டாமா, அவனை மாதிரி இருக்க வேண்டாமா, எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சி. ஆனால் அவனுடைய உள்ளான வாழ்க்கை ஆண்டவரோட இல்லை, அவன் ஆண்டவரிடத்துல நெருக்கமா இல்லை. ஜபம் வெளி தோற்றத்துக்கு மட்டும்தான், ஊழியம் வெளி தோற்றத்துக்கு மட்டும்தான், பரிசுத்த வாழ்க்கை வெளியே பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தான். திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில திருமணம்னு வரும்போது அவன் ஒரு முடிவு எடுத்தான் பாருங்களேன். அந்த முடிவுல 1% கூட கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லை. இன்றைக்கு தன்னுடைய ஊழியத்தை இழந்தான், தன்னுடைய திருச்சபை இழந்தான், தன்னுடைய அம்மா அப்பாவை இழந்தான், தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விட்டான். ஸோ நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்ம சரியில்லாம இருந்தா நமக்கு வருகிற ஆபத்து என்ன அப்படின்னா, நம்முடைய முடிவுல அந்த முடிவு என்ன முடிவா இருக்காதுன்னா சரியான முடிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இன்னொரு மனுஷனை கூட வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 22, 21 வாசிக்கும் போது அவர்கள் யார் என்றால், ஓகே சார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 21. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோட கூட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் தம்மிலே யார் அப்படி செய்வார்கள் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, யூதாஸ் காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு சீடனா இருக்கிறவன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறான், இன்னும் பணப்பை அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த ஊழியத்திலே மிக முக்கியமான பொறுப்பு யாருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னா யூதாஸ் காரியத்தினுடைய கையில தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே யாராவது ஒருத்தர் காணிக்க கொடுத்தார் அப்படின்னா அவர் ஜெபம் பண்ணி அவருடைய கையில தான் கொடுக்கணும். சரிப்பா இதை பார்த்து செலவு பண்ணுப்பா, முக்கியமான போஸ்டிங், ஆண்டவரோட நடக்கிறான், எல்லாத்துலயும் அவனுக்கு பங்கு இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஒருத்தர் காட்டி கொடுக்க போறான்ப்பா, காட்டி கொடுக்கிறவங்க வெளியே இருந்தல்ல உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாரு. அப்போ எல்லாருமே அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, யார் ஆண்டவரை யார் காமிச்சு கொடுக்க போறாங்க, யாரா இருக்கலாம். ஆனா அத்தனை வார்த்தைகளையும் கேட்டு விட்டு திரும்பவும் போய் அந்த வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறான், நான் உங்களுக்கு இயேசுவை காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிட்டான். அவனுடைய முடிவு தவறான முடிவா இருந்துச்சு. பிரதர் சிஸ்டர், நீங்க ஆலயத்துக்கு வரலாம், நீங்கள் காணிக்க கொடுக்கலாம், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், நீங்க வெளி தோற்றத்துக்கு எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கலாம், ஆனா உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க எடுக்கிற முடிவுகள் சில நேரத்தில் உங்களை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு நீ ஆண்டவரோட நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நீ உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் இருக்குது, யாருக்கும் தெரியாத அந்த மறைவிடான வாழ்க்கையிலே நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் தெரியுமா? எதுக்காக தெரியுமா? நீ பர்சனல் வாழ்க்கையில சரியில்லைன்னா நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் உனக்கு சரியா தெரியும், உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும், உனக்கு அதுல ஒரு தீமை கூட உனக்கு தெரியாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த முடிவுல கர்த்தர் உங்க கூட இல்லாததுனால அந்த முடிவு உங்களுக்கு தோல்வியாய் அமைந்து விடும். சோ இன்னைக்கு எல்லாருமே ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நாங்க சரியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும். எதுக்கு அப்படின்னா, என்னுடைய முடிவுல நான் எடுக்கிற தீர்மானத்துல சரியான முடிவு, இங்க நடக்கலாமா, இங்க போகலாமா, இங்க போக கூடாதாவா, இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இந்த வேலை எனக்குரியதா, இது கர்த்தர் எனக்கு நியமிச்சதா, இந்த வாழ்க்கை எனக்குரியதா, இந்த தீர்மானத்தை எல்லாம் நான் சரியா எடுப்பதற்கு நான் எங்க சரியா இருக்கணும்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சரியா இருந்தால் என்னுடைய தீர்மானமும் எப்படி இருக்கும்னா சரியானதா இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை உமக்கு முன்பாக நீதியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், முழு இருதயத்தோட. பிரதர் நீங்க வேற என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, சிஸ்டர் நீங்க வேற என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, நீங்க எத்தனை காரியத்தை செஞ்சாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்கிறார். கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, உம்முடைய உம்மோடு இருக்கிற அந்தரங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேர்த்தியான கிருபையை
கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த பல முடிவுகளில் ரொம்ப வெற்றியா இருந்தான். அதான் ஆண்டவர் அவன் செஞ்ச தவறுக்காக 3 விதமான தண்டனை அவனுக்கு முன்னாடி வைக்கிறாரு. நீ எதையாவது ஒன்ன செலக்ட் பண்ணிக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவன் எடுத்த முடிவு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த 3 தண்டனையில நான் எந்த தண்டனையும் எடுக்கிறதுக்கு நான் விரும்பல. கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. அவன் எடுத்த முடிவு பாத்தீங்க அப்படின்னா 100க்கு 100% கரெக்டா இருந்துச்சு. உடனே கர்த்தர் இறங்குறாரு. சரிப்பா சரிப்பா சரிப்பா, நீ எடுத்த அந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் உனக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கல. நீங்கள் சவுலுடைய விஷயத்துல பாருங்க. சவுல் அவனை துரத்தி கொண்டே வராரு. எப்படியாவது ஒரு நாள் தாவீதை நான் கொல்லணும்னு துரத்திட்டு வர்றாரு. ஆனா சவுலை ஒரே நாள்ல ஒரு நிமிஷத்துல கொண்டுடலாம். ஆனா தாவீது ஒரு முடிவு எடுக்கிறாரு. இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன். அவன் எடுத்த அந்த முடிவு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ ஒரு சரியான முடிவு எடுத்துக்கடா, ஒரு பர்ஃபெக்டான முடிவு எடுத்திருக்கிற. 3வது, நீங்க சிமேயை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். சிமேயை தூசிக்கிறான், ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டி தூசிக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், ஒரு முடிவு எடுங்க, இவன் அவ்வளவுதான் வெட்டி போட்டுருவான் அப்படின்னு ஒரு முடிவு. இல்ல, நான் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா, விட்டுரு. என்ன தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நான் இந்த முடிவுல சரியா தான் இருப்பேன். இத்தனை முடிவுலையும் சரியா இருந்த தாவீது ஆனா உரியாவை கொல்ற விஷயத்துல ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு. பத்சேபாளை கல்யாணம் பண்ற விஷயத்துல தாவீது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு. எல்லாத்துலயும் இவ்வளவு நேர்த்தியான முடிவு எடுத்த தாவீது ஏங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் தப்பான முடிவு எடுத்தாரு? அவனுடைய இருதயம் தப்பான காரியத்தை யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு தவறான முடிவு எடுத்து உரியாவை கொண்டாரு, பத்சேபாளை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஊழியக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் செய்த தவறே ஞாபகம் வந்துருச்சு. நான் சொல்றேன், பாவம்ன்ற ஒண்ணு அவனுடைய உள்ளத்துக்குள்ள வந்த உடனே அது வரைக்கும் அந்தரங்க வாழ்க்கையிலே தேவனோட நடந்த தாவீது இப்ப கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு. அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குலைத்தார். பரிசுத்தமான வாழ்க்கை கைவிடப்பட்டதுக்கு பிறகு அவர் அறியாமலே, அவருக்கு தெரியாமலே உரியாவனுடைய விஷயத்துல தவறான ஒரு தீர்மானத்தை தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கிற. அதுதான் அவருடைய கடைசி வரைக்கும் அவருக்கு பாடாய் அமைந்தது. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டான முடிவு எடுக்கலாம். சிஸ்டர், பிரதர், எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டான முடிவு எடுக்கலாம். நான் எல்லாத்துலயும் சரியாதான் யோசிச்சு தான் எடுப்பேன். இது வரைக்கும் நான் எடுத்த முடிவுகள் எதையுமே தோல்வி அடையல நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க ஆண்டவரோடு உள்ள உறவுல, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சரியா இல்லைன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த முடிவு நல்லா தெரியும். உங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். உங்க சிந்தனைக்கு அது ஒரு தவறு கூட இருக்காது. ஆனா அந்த முடிவு சில நேரங்களில் தவறான முடிவாய் மாறிவிடும். ஒரு முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாலிப தம்பி தங்கச்சி? என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, குழம்பி போயிருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க பர்சனல் லைஃபை கரெக்ட் பண்ணிருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, அந்த உறவை பலப்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க. நான் நம்புறேன் அந்த முடிவு கண்டிப்பா எப்படிதான் இருக்கும் அப்படின்னா 100% தேவனுடைய சித்தமா தான் இருக்கும். தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு முடிவை ஆண்டவரோட கூட இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டான்னா எடுக்கவே மாட்டான். நீங்க ஆண்டவரோட நடந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்க எடுக்கிற முடிவு எப்படிதான் இருக்கும்னா ஆண்டவருக்கு பிடித்தமானதுதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை சரியாக அமையாவிட்டால் உங்களுக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்து விடுவீர்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தவறான முடிவுகளை எடுக்காம இருக்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நீங்க தவறான முடிவுகளை எடுக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிக தேவை என்ன அப்படின்னா, உங்க பர்சனல் லைஃப், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கும் தெரியாத வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருந்துட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த சொல்லுங்க சத்தமா. ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் முகத்தை அல்ல, கர்த்தர் இருதயத்தையே பார்க்கிறார். அவருக்கு உங்களை பார்த்த உடனே நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட உங்க இருதயம் மட்டும்தாங்க தெரியும். அவருக்கு இருதயம் தான் தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்க. அதான் காயினு தன்னுடைய சகோதரனை கொன்னுட்டு நல்லவன மாதிரி விட்டான். அவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி நல்லவன மாதிரி இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏய் எங்க இருந்து வர்ற, என்ன செஞ்சுட்டு வர்ற, உன் தம்பி என்ன ஆச்சு? உடனே அவன் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியா, நான் அவனுக்கு காவலாளியா. உடனே கர்த்தர் சொல்றாரு, யாருக்கும் தெரியாம கொண்டு போட்ட, ஆனா நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும், அது நான் அறிஞ்சேன். உன் சகோதரனுடைய ரத்தம் அங்கிருந்து கூப்பிடுதுப்பா, என்ன அங்கிருந்து கூப்பிடுது. ஒருவேளை அவங்க அப்பாட்ட போய், அதான் தம்பி இந்த மாதிரி ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு செத்து போயிட்டான்னா கூட அவங்க அம்மா அப்பா நம்பிருப்பாங்க. ஏன் யோசேப்பை நம்பலையா? யோசேப்பை நம்புறாங்க தானே.
யோசேப்பு செத்து போயிட்டான், பீருண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ல கொஞ்சம் ஆட்டினுடைய ரத்தத்தை தேய்த்து அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்த உடனே அவங்க அப்பா நம்பிட்டார்ல. அப்பா நம்பிட்டாரு. அப்பாவுடைய கண்ணை அழகா சொல்லி புரிய வச்சிட்டாங்க, எல்லாத்தையும் புரிய வச்சிட்டாங்க. ஆனா அந்தரங்கத்துல பார்க்கிற ஒரு தெய்வம் அவனை யோசேப்புக்கு முன்பாக அவங்களை எல்லாம் கொண்டு போய் நிக்க வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. சகோதரனை அப்படி பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன்லடா, கேட்டீங்களா? இப்ப பாரு நம்ம அனுபவிக்கிறோம், இப்ப பாரு நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ ஆண்டவர் முழுக்க முழுக்க இதைத்தான் பார்க்கிறாருன்னா, இருதயத்தை 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 அந்தரங்கத்தை அந்தரங்கத்தை. அதுல பெர்ஃபெக்டா இருக்கும்போது நான் கலங்க வேண்டிய அவசியம், நான் பயப்பட வேண்டிய அவசியம், உயர்வுக்காக நான் போராட வேண்டிய அவசியம். தேவனே எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென் சொல்லு. கையை உயர்த்தி நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு தவறான முடிவு கூட நான் எடுத்துக்கூடாது. இதற்கு முன்பாக என்னுடைய முடிவுகள் நிறைய தவறாயிருச்சு, உண்மைதான் ஆண்டவரே. என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கும் போது உங்களோட நான் இல்லை, அந்த முடிவு எடுக்கும் போது நான் உங்களை சேவிக்கல. ஆண்டவரே நான் என் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. ஆனா இனி என் வாழ்க்கையில எடுக்கிற முடிவுல ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு முன்பாக முடிவெடுத்த எத்தனையோ பேர் அவங்களுடைய முடிவினாலேயே ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில எடுத்த ஒரே ஒரு முடிவு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு ஆண்டவர். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடக்கூடாது. இரண்டாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து, எபிரேயரில் சில யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கு கீலேயாத் தேசத்திற்கு போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருக்கிறபடி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போகிறார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தவனியை பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடியிருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சவுல் தன்னுடைய ராஜ பதவியிலே அவன் வரும்போது வெளி பிரகாரமாக எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா பண்ணான். வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் நோக்கி தனக்காக யுத்தத்திற்காக எதிரியினுடைய நாட்டை ஜெயிப்பதற்காக ஆயுதங்களை செய்து விட்டான். அவனுடைய நாட்கள்ல தான் ஃபர்ஸ்ட் எல்லா ஆயுத ஆலைகளும் திறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் கொல்லர்கள் எல்லாம் ஆயுதத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே போல அவனுடைய கையிலையும் எப்பொழுதுமே ஒரு ஈட்டி இருந்துச்சு. அவன் கையில வேற என்ன இருந்துச்சு தெரியல, எப்பவுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக அவன் எப்பொழுதுமே தன்னுடைய கையில ஈட்டியை வைத்துக் கொண்டே இருந்தான். இன்னும் ஒரு கூட்டத்தினுடைய ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாத போது அதை குறித்து அவன் ரொம்ப பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதை அவ்வளவு அந்த ராஜ காரியத்துல அவன் நேர்த்தியா இருந்தான். வெளி தோற்றத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். கரெக்டா ஜனங்களை வழி நடத்தினா எல்லாம் நடந்துச்சு. ஆனா தன்னுடைய உள்ளான வாழ்க்கையில தாவீது ஆண்டவரோட நெருங்கினது மாதிரி இந்த சவுல் நெருங்கவே இல்லை. தானியேல் ஆண்டவரோட நெருங்கி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெர்ஃபெக்ட்டா இருந்த மாதிரி இந்த சவுல் நெருங்கவே இல்லை. அவன் என்ன அப்படின்னா தனக்காக ஜெபிக்கிறதுக்கு, தனக்காக பலி செலுத்துவதற்கு அவ்வளவுதான். சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை மட்டும் தான் நம்பினானே தவிர இவர் போய் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட நெருங்கி ஜெபிச்சு கர்த்தரிடத்துல அடையாளத்தை கேட்டு இந்த மாதிரி சவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கவே முடியாது. அவன் சார்ந்து கொண்டது கர்த்தரை அல்ல, அவன் சார்ந்து கொண்டது சாமுவேல். எப்ப பார்த்தாலும் சாமுவேல் செத்து போனதுக்கு அப்புறம் கூட சாமுவேல தான் டிபெண்ட் பண்ணிட்டு தாரே தவிர ஆண்டவரை டிபெண்ட் பண்ணல. சரி, சாமுவேல் தான் மரிச்சு போயிட்டாரு, இனியாவது கர்த்தரை நம்ம தேடுவோம்னு அவன் கர்த்தருக்கு முன்னாடி வரவே இல்லை. சாமுவேலுடைய ஆவியை எழுப்புறதுக்காக தான் பிலிசுனி காரியத்துல போய் நின்னாரு. அவ்வளவு ஆண்டவருக்கும் அவருக்கும் கேப். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடைவெளி அவருடைய ராஜ்ய பாரத்துல கர்த்தர் அவரை உயர்ந்த இடத்துல வச்சாரு. ஆனா அவருடைய ராஜ்ய பாரத்தை அவன் முடிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இழந்து முடித்தான். நம்பர் 2, ரெண்டாவது, அந்தரங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட இல்லைன்னா, அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியா இல்லைன்னா நமக்கு வருகிற இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியாமலே பின்பக்கத்துல ஒரு தோல்வி, ஒரு இழப்பு வந்துட்டே இருக்கும். முன்னாடி நல்லதா இருக்கும். முன்னாடி பார்க்கும்போது ஏற்கனவே 1000 சம்பாதிச்சிருந்தீங்க, இன்னைக்கு 5000 சம்பாதிக்கிற மாதிரி தான் தெரியும். முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கும், இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வர்றது மாதிரி தெரியும். முன்னாடி நம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது மாதிரி சத்துரு காண்பித்து விடுவான். தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே சரியா இல்லாத நிறைய பேரு திடீர்னு விழுந்தது மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவர்கள் திடீரென்று விழுவதா அல்ல, கண்டிப்பா திடீர்னு அவங்க விழ மாட்டாங்க. இவங்க அந்தரங்க வாழ்க்கையில கோட்டை விட
பின்னாடி ஒரு பெரிய இழப்பா அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பக்கத்துல பொத்தலான பையில போய்கொண்டே இருக்கும். அதான் இந்த மிருகங்களை பிடிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கூண்டு இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, அதனுடைய மூஞ்சியில ரெண்டு பக்கம் அவங்களுடைய கண்ணை மறைக்கிறது மாதிரி ஒரு கடிவாளத்தை மாதிரி ஒன்ன போட்டுட்டு சென்டர்ல அதற்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருளை ஒரு 5 அடிக்கு முன்னாடி வச்சிருவாங்க. 5 அடிக்கு முன்னாடி வச்சு ஒரு குச்சினால அவங்க பிடிச்சுக்குவாங்க, இல்ல ஏதோ ஒன்று வச்சு பிடிச்சுக்குவாங்க. இந்த மிருகம் என்ன பண்ணுன்னா, அதை பார்த்தே போயிடும். அதற்கு பிறகு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. பிசாசு நிறைய நேரத்துல நமக்கு முன்பாக வைக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி வெற்றி அடைகிறத மட்டும் தான் காமிப்பான். பாரு நீ வெற்றி அடையின, பாரு சம்பாத்தியம் நிறைய வருது, பாரு குடும்ப சமாதானமா இருக்குது, பாரு இந்த காரியம் எல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு. நம்முடைய கண்ணு எங்க மட்டும்தான் பாக்குதுன்னா, வெற்றியின் மேல மட்டும்தான் பாக்குது. நான் ஜெபிக்கலையே ஆனா கர்த்தர் செய்யறாரு, நான் பரிசுத்தமா வாழலையே ஆனா ஆண்டவர் செய்யறாரு. நம்ம நிறைய பேர் எதை வச்சு தேத்திக்கோன்னா, கர்த்தர் என்ன மன்னிக்கிறார் போல, கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுறாரு போல. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா தான் தெரியும், நமக்கு பின்னாடி நம்மை விட்டு இழந்து போகிறதை நம்முடைய கண்ணு பார்க்கவே பார்க்காது. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆபத்துல சிக்கும் போதுதான் தெரியும், ஐயோ தப்பன்ட்டோம். சோ உங்களுடைய பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியா இல்லாம உங்களுக்கு வர்ற வெற்றி கூட, நான் அடிக்கடி சொல்றது போல, ரொம்ப கேர்ஃபுல். அது வெற்றியா பின்னாடி தோல்வி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எதுல தோற்று போறோம்னு செக் பண்ணிக்கங்க. நீங்க சிம்சோனை குறித்து நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய் வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நீங்க அப்படியே நீங்கள் 9வது வசனத்தை வாசிங்கள். அவன் அதை தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்தான். தாய் தகப்பனிடத்துக்கு வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் இருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. நீங்க வேதத்தில் வாசிப்பீர்கள் ஆனால், சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது அப்படியே எல்லாமே அற்புதம். கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொண்டான், 300 நரிகளை பிடிச்சி வாளோடு வால் சேர்த்து கட்டி, அவ்வளவுதான் அவருடைய வேளாண்மையை நாசம் பண்ணிட்டான். தன்னுடைய கைகளினால அந்த தேசத்தினுடைய அந்த நாட்டினுடைய நிலை கால பெயர்த்து அப்படியே கொண்டு நடந்தான். இப்படி எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வெற்றியா நடக்குது. சிம்சோன் போய் நிக்கிற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனா இந்த சிம்சோன் ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை விட்டுட்டான். அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவன் கர்த்தரோட இல்லை. இதனுடைய விளைவு எப்ப தெரிஞ்சது தெரியுமா? தெளிலாளுடைய மடியிலே படுத்து தன்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு தன்னை வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டு வரைக்கிறதுக்கு உட்கார வைக்கிறாங்க பாருங்களேன். அப்பதான் தெரியுது, ஆண்டவரே நான் நிறைய வெற்றி அடைஞ்சதான் நினைச்சிட்டேன், ஆனா எனக்கும் உமக்கும் உள்ள உறவு சரியில்லை. என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் மிக அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் சரியா இல்லாட்டா ரொம்ப கவனம். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டது மாதிரியே இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கிருபையை நீங்க இழந்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் தக்க வைக்க, நான் காப்பாற்ற எனக்கு எதை தாங்கன்னா, என் பர்சனல் லைஃப்ல நான் யாரோட நடக்கணும் அப்படின்னா கர்த்தரோடையே நடக்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரோட நடப்பேனே ஆனால், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வேனே ஆனால், நான் நம்புறேன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றாகிலும் நான் இழந்து போவதே இல்லை. நம்புறீங்களா? சாலோமன் குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு வந்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தக வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதையும் கொண்டு வருகிறார். சாலோமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1100 ரதங்களும் இருந்தன, 10000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அவைகளின் ரதங்களை வைக்கும் பட்டணங்களும் அவைகளை எருசலேமிலும் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமின் ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை
பள்ளத்தாக்குகளே இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கிறான். நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாலோமன் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் 11:7. அப்பொழுது சாலோமன் எருசலேமுக்கு எதிராக மலைகளிலே மோவாபியருக்கு அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்னோன் புத்திரருக்கும் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடைகளை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். கவனிங்க, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது சாலோமனை போல யாரும் உடுத்தினதில்லை, சாலோமனை போல யாரும் சம்பாதித்தவர்கள் இல்லை. வேதம் சொல்லுது அவனுக்கு வெள்ளி அவனுடைய காலத்துல ஒரு பொருட்டாய் எடுக்கப்படல. கற்களை போல வெள்ளியை பூச்சிருந்தாங்களாம். இருக்கிறதுலே இன்னைக்கு இருக்கிற தேக்கு மரம் மாதிரி அன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியான மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேதுரு மரம். அந்த கேதுரு மரத்தை காட்டத்தி மரத்தை போல போட்டு வச்சிருந்தாங்க. சாதாரணமான எரிக்கிறதுக்கு போற மரம் போல இருந்துச்சாம. அவ்வளவு சேர்த்தான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் மிக பெரியது. பட்டணங்களை கட்டினான், தேசங்களை கட்டினான். இவ்வளவு சம்பாதித்த இந்த தேவ மனுஷன் ஆண்டவரோடு உள்ள உறவுல சரியா இல்லாம நிறைய அந்நியம் ஸ்திரீகள் அவன் கல்யாணம் பண்ணதுனால அவர்கள் எல்லாரும் அவனுடைய இருதயத்தை அவங்க பக்கமா சாய பண்ணாங்க. எல்லாரும் சாய பண்ணிட்டாங்க. அவன் திசை திருப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்தினவன், தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன், நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன், அவருக்கு நான் கட்ட போகிற ஆலயம் மகா பெரிய ஆலயம்னு சொன்னவர். அவர் ஒரே நாள்ல பிரதிஷ்டை பண்ணி 10,000 ஆடு மாடுகளை பலி செலுத்தினவர். இந்த ஆலயத்தை கட்டின இந்த சாலோமன் இப்ப எதை கட்டுறாரு அப்படின்னா அந்நிய தெய்வத்துக்கு பலிபீடத்தை கட்டுறாரு. ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள தொடர்பு அற்று போயிடுச்சு. நீங்க முடிவில வேதத்துல வாசிப்பீர்களானால் எல்லாவற்றையும் இழந்து அவனுடைய ராஜ்யபதியோ அவனை விட்டு அவனுடைய மகனுடைய கையில போகும்போது நஷ்டத்துல போயிடுச்சுங்க. ஆனா தாவீது பெருசா எதுவும் சம்பாதிக்கல. தாவீது ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்ல, யுத்தம் பண்ணிட்டே இருந்தவன். ஆனா தன்னுடைய மகனாகிய சாலோமனுக்கு அவனுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு போகும்போது எப்படி கொடுத்துட்டு போறாருன்னா, நீ வேணா ஆலயத்தை கட்டிக்கப்பா, ஆனா ஆலயத்தை கட்டுகிற எல்லா பொருட்களையும் நான் கொடுப்பேன்னு மொத்தத்தையும் அப்பா கொடுத்தாரு. அப்பா போகும்போது வெறுங்கையா போல. ஆனா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு மகன் போகும்போது எப்படிதான் போனாருன்னா வெறுங்கையா போனாரு. காரணம் என்னன்னா, நான் நம்புறேன் அவனுடைய அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லாதனால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த எந்த ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண முடியலன்னா தக்க வைக்கவே முடியல. பிரதர், உங்க ஆசீர்வாதத்திற்கும் சிஸ்டர் உங்க ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவருடைய உறவுக்கும் அந்தரங்க வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. பெரிய தொடர்பு இருக்குது. பெரிய தொடர்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற மொத்த ஆசீர்வாதமும் கர்த்தர் மட்டுமே தந்தது. ஆண்டவர் தான் தந்திருக்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களை டெவலப் பண்ணாரு. ஆண்டவர் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களுக்கு சம்பாத்தியம் கொடுக்கிறாரு. சோ உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் சரியா இல்லாத போது நீங்க எத்தனை சம்பாதிச்சாலும் பொத்தலான பையிலே போடுவது போல போடப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, கூட கொடுக்கப்படும். யாரும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டாம், யாரும் உங்களை உயர்த்த வேண்டாம், யாரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ஆண்டவரோட நடந்தீங்கன்னா எப்படி தாவீதை பதவி தேடி வந்ததோ, எப்படி தாவீதை அங்க நிறுத்தணும்னு ஆவியானவர் தேடி வந்தாரோ, நான் நம்புறேன் உங்களை தேடி ஆண்டவருடைய உதவி வரும். உங்களை தேடி ஆண்டவருடைய பதவி வரும். உங்களை தேடி ஆண்டவர் பட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை தேடி மனிதர்கள் வருவார்கள். உதிக்கிறவருடைய ஒளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். நீங்கள் தேடி போக வேண்டியதே இல்லை. இல்லை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம், அந்தரங்க வாழ்க்கை சரியா இருக்குமே ஆனால் சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள நீங்க போடப்பட்டா கூட உங்க இருதயம் தைரியமா இருக்கும். அங்கே சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்க வல்லவர். எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் போட்டாலும் நீங்க மட்டும் எகிப்திலே யோசேப்பு அந்த இடத்துல பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல வாழ்வீர்களே. ஆனால் நான் நம்புறேன் குறித்த காலம் ஒன்று வரும். அப்பொழுது இந்த யோசேப்பு சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லா பிரதானிகளை பார்க்கலும் உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினது போல அந்தரங்கத்துல பரிசுத்தமா வாழ்றவங்களை கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாரு. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உங்களை ரொம்ப அன்பா நான் கேட்கிறேன், பட்சமா கேட்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து உன்னுடைய பர்சனல் அந்தரங்க வாழ்க்கைய நீ எல்லாருக்கும் முன்பாகவும் கெடுத்துட்டு, நீ ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டு, ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை வச்சுட்டு வெளி தோற்றத்துல மட்டும் அப்படி வாழ்ந்துடாத. இல்ல, ஆண்டவர் அதைத்தான் பாக்குறாரு. இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருடைய இறுதியும் கர்த்தருக்கு தெரியும். நான் நம்புறேன் இங்க நீங்க எத்தனை ரூபாய் கையில காணிக்க வச்சிருக்கீங்கன்னு கர்த்தர் பாக்குறது இல்ல. உண்மையிலே நீங்க பட்டு சாரி கட்டினீங்களா, கோட் ஷூட் போட்டிருக்கீங்களான்னு கர்த்தர் பாக்குறது இல்ல. ஆனா இந்த ஆலயத்திலேயே கர்த்தர் இந்த வாரத்தில் ஒரு சிலர் ஆசீர்வதிப்பார். யாரை தெரியுமா? அவன் பர்சனல் லைஃப்ல ரொம்ப கிளியரா இருக்கான்ப்பா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு முன்னாடி சுத்தமா இருக்கு,
அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன், எனக்கு பயந்து. அதான் ஒரு ஆள் இருக்கும்போது அந்த தப்பை நம்ம பண்றதில்லை, ஒரு மனுஷன் இருக்கும்போது கவனமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார்ன்ற உணர்வு நமக்கு 1% கூட வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன் அப்படின்னா சுத்தமாய் நிற்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா ஊழியத்துக்காக செலக்ட் பண்றாரு. அப்போ செலக்ட் பண்ணும்போது பிலிப்பு வந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாரு. இவரை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இவன் ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, இவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவலு, கர்த்தரோட நடக்கிறவன், இவன் எல்லாம் வந்து ஆண்டவரோட சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இவர்களே கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வரும்போது தூரத்தில் அவனை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேல், இதோ உத்தம புத்திரப்பா. உடனே இவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஆண்டவரே, நீர் என்ன எப்படி? இதுவரைக்கும் ஆண்டவரை முகமுகமா பார்த்ததில்ல, இவரை பற்றி யாருக்கும் ஆண்டவரத்துல சொன்னதும் இல்லை. ஆனா இவன் ஒரு பெரிய ஆண்டவர், ஸ்பிரிச்சுவல் மேன், ஆண்டவருடைய பிள்ளை, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அவன். அவனுக்குள்ள எந்த கபடும் இல்லை. என்ன நீர் எப்படி அறிவீர்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்துல மட்டும் நீங்க சுத்தமா இருந்துட்டீங்கன்னா, அந்தரங்க வாழ்க்கையில மட்டும் பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா, நீங்க அத்தி மரத்துல உட்கார்ந்தாலும் உங்களை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் அனுப்புவார், ஒரு ஆளை அனுப்புவார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நான் சொல்றேன், இனி வருகிற இந்த உலகத்திலே கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு கர்த்தர் தேடிட்டே இருக்கிறார். தகுதியே இல்லாத, பணமே இல்லாத, அழகே இல்லாத, படிப்பே இல்லாதவங்களை கூட கர்த்தர் தேடுறாரு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் தேவைப்படுது, ஒரு குவாலிட்டி மட்டும்தான் தேவைப்படுது. வெளியில நீ எப்படி வேணாலும் நீ மதிக்கக்கூடிய பொருள் இல்லாம கூட இருப்பா, ஆனா உன் பர்சனல் லைஃப்ல நீ சரியா இருப்பாய். ஆனால் இந்த தேசத்துல உன்னை மட்டும் தனியாய் நான் தெரிந்து கொள்ளுவேன்.